الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. قال نبينا صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عمله إلا من ثلاثة: صدقة جارية يتبعها أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام. وقال لنبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு இவ்வையகத்தை தந்தளித்த இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மாபெரும் புகழ் உண்டாகட்டுமாக. சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் அண்ணல் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், உலக முஸ்லிமான ஆண் பெண் முஃமின்கள் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. குறிப்பாக வல்லோனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மா தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கும், இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹின் அருள் மலைகள் என்றென்றும் வெளியேற்றுமாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தங்களுக்கு பதிலை எதிர்பார்த்த வண்ணம் சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே முஃமின்களாகிய நம்மவர்களுக்கு நாம் மரணித்ததற்கு பிறகும் கூட அதிகப்படியான நன்மைகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்தை மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத்திய அமலுகு இல்லா சலாசா. மனிதன் மரணித்து விட்டால் அவர்களை தொடரக்கூடிய விஷயம் மூன்றே விஷயம்தான் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இன்கத்த அமலுகு, எல்லாமே முடிந்துவிடும். உலக வாழ்க்கையில் என்னென்ன ஆட்டம் பாட்டம் என்று சொல்கின்றோமோ, நான் பெரியவர் நீ பெரியவர் என்றெல்லாம் போற்றி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு சச்சரவிட்டு கொண்டெல்லாம் தனக்குத்தானே தன்னை பெரியவர் என்றெல்லாம் எல்லா விஷயத்திலுமே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மனிதர்களாகிய நம்மவர்கள் மரணித்ததற்கு பின்னால் இந்த மூன்று விஷயங்கள் மட்டுமே நம்மவர்களுக்கு வந்து சேரும் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாம் வாசித்து காட்டிய ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முதலிலே சொன்னார்கள். இல்லா மின் சலாத்தின் மூன்று விஷயங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
சதகத்துன் ஜாரியா யத்பஉஹா, தொடர்ச்சியான முறையிலே வரக்கூடிய தானம் தர்மங்கள். ஒரு மனிதன் மௌத்தாவதற்கு முன்னால், நான் மரணமானதற்கு பின்னால் எனக்கு நன்மை வந்து சேர வேண்டும் என்ற ஒரு இஹ்லாசுடன் மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி செய்துவிட்டு சதகத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான தர்மம் செய்தவர்கள் இந்த உலகத்திலே அதிகம் உண்டு என்பதை நாம் காண முடிகின்றது. அடுத்தபடியாக சொன்னார்கள், அவ் இல்முன் யன்தஃபிஉ பிஹி, தன்னுடைய கல்வியினால் பிற மக்களுக்கு பிரயோஜனம் பெறக்கூடிய ஒரு கல்வியை கற்றிருக்கக்கூடியவர்களுக்கு தான் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு கபரிலே அந்த நன்மை வந்து சேரும் என்பதாக சொன்னார்கள். இந்த விஷயத்திலே நாம் பார்க்கும் பொழுது உலக கல்வியில் ஒருபுறம் இருந்தாலும் மார்க்க கல்வியுடைய மிக முக்கியத்துவத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே இந்த இரண்டாவது விஷயத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். இல்முன் யன்தஃபிஉ பிஹி, பயன் பெறக்கூடிய கல்வியை. எப்படி நமக்கெல்லாம் பயன்பெற்று இன்றைக்கும் நாம் மார்க்க சட்ட திட்டங்களை எல்லாம் பின்பற்றி நடப்பதற்கு ஏதுவாக மிகப்பெரிய இமாம்கள் என்று சொல்லக்கூடிய அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள், இமாம் மாலிக் ஹம்பலி என்றெல்லாம் இமாம்கள் எல்லாம் நமக்கு தோன்றி மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை எல்லாம் படித்து பயன் பெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு பரக்கத்து, அந்த ஒரு பண்பு, அந்த ஒரு நன்மை எல்லாம் அவர்களுக்கு கபரிலே சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் தெளிவாக உணர முடிகின்றது. அடுத்து சொன்னார்கள், வலதன் சாலின் யதுஉ லஹு, தனக்கென்று துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தையை விட்டு செல்லக்கூடியவருக்கு அவருடைய கபரிலே நிரந்தரமான நன்மை வந்து கொண்டிருக்கும். இன்றைய காலகட்டங்களிலே நாம் எல்லாம் பொதுவாகவே பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான், நான் மரணித்ததற்கு பின்னால் எனக்காக நீ அதிகமான முறையிலே துஆ செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு தாயும் சரி தந்தையும் சரி தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்வதை வழக்கமாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வலதன் சாலிஹன் யதுஉ லஹு, தன்னுடைய குழந்தையை, அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தையை விட்டு செல்வர்களுக்கு நிரந்தரமான தர்மம் வந்து கொண்டிருக்கும் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த 3 விஷயத்தின் மூலமாக நமக்கு அருளி இருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் சதகத்துன் ஜாரியா. நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான், அல்லாஹுக்காக என்னுடைய பொருளில் இருந்து தர்மம் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய நன்மை பெற வேண்டும், நான் மரணமானதற்கு பின்னாலும் என்னுடைய கபரிலே வெளிச்சம் கிடைக்க வேண்டும், நன்மை அதிகமான முறையிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறேன், செய்ய துணிகின்றேன் என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திப்பது உண்டு. அதனால்தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்கதியு, துண்டித்து விடும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த 3 விஷயத்திலே நாம் அதிகமான முறையில் நாம் இந்த 3 விஷயத்திலே கணக்கிட்டு பார்ப்போமே என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் நாடிய மக்களுக்கு இந்த 3 விஷயமும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் இந்த ஹதீஸின் மூலமாக மறக்க முடியாது, மறுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கெல்லாம் நாம் பார்க்கின்றோம், வக்ஃபு என்று சொல்லக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் ஆங்காங்கே நம்முடைய இஸ்லாமிய வாரியத்திலே ஒரு போர்டு, வக்ஃபு போர்டு என்று ஏற்படுத்தப்பட்டு எல்லாம் செயல்பட்டு கொண்டிருப்பதையெல்லாம் நாம் அறிகின்றோம். நாம் முதலிலே வாசித்த ஆயத்திலே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 4வது ஜுஸுடைய ஆரம்பத்திலே சொல்கின்றான், லன் தனாலுல் பிர்ர, நீங்கள் நன்மையை பெறவே முடியாது, ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் பிரியமானவற்றை, உங்களுக்கு எது பிரியமாக இருக்குமோ, உங்களுக்கு எந்த வஸ்து பிரியமாக இருக்குமோ அந்த வஸ்துவை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாத வரை உங்களுக்கு நன்மை இல்லை, நன்மையை அடைய முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருவசனத்திலே கூறுகின்றான். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய திருமறையுடைய ஆயத்துக்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே
எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்திலே நாம் மிக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் வக்ஃபுடைய விஷயங்களும் இதிலே அடங்கக்கூடியதாகத்தான் இருக்குகின்றது. இன்றைக்கு நாமெல்லாம் அறிந்த ஒன்றுதான், இந்த வக்ஃபுடைய விஷயங்களிலே நம்முடைய இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நம்மை இஸ்லாமிய மக்களை எல்லாம் ஒரு மிகவும் இன்னலுக்கு ஆளாக்க வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு இந்த சட்டத்தை அவர்கள் அமல்படுத்த துடித்துக் கொண்டே இருக்குகின்றார்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன, ஆட்சியாளர்களுக்கு மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் மறந்து தெரிந்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது மட்டும் மிகவும் தன்னுடைய வெறுப்புத்தன்மையை இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அபூ லஹபை போன்றவர்கள், அபூ ஜஹலை போன்றவர்கள் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வியார்களே, 2-3 வாரங்களுக்கு முன்பதாக நாடாளுமன்றத்திலே சர்ச்சை நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் எல்லாம் தொலைக்காட்சியின் மூலமாகவும் நாளிதழ்கள் மூலமாகவும் இன்னும் வாட்ஸ்அப் தளங்கள் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியுமோ எல்லா விஷயத்திலையுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இந்த ஒரு பேச்சு பொருளாக இந்த வக்ஃபுடைய விஷயத்தை இந்த அரசாங்கம் செயல்பாட்டில் எடுத்திருக்கின்றது. பொதுவாகவே வக்ஃபு என்பது நம்முடைய இஸ்லாத்திலே அல்லாஹுக்காக நான் இந்த விஷயத்தை செய்து விட்டேன் என்பதன் மூலமாகத்தான் ஒவ்வொருவரும் வக்ஃபு செய்வதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக நாம் விளங்குவதற்காக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு கிதாபையோ அல்லது ஒரு குர்ஆனையோ அல்லது மார்க்க சட்ட நூலையோ நம்முடைய பள்ளியிலே, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நான் மக்கள் பயன்பாட்டிற்காக, மக்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிவாசலிலே நான் இந்த புஸ்தகத்தை, இந்த நூலை, இந்த கிதாபை நான் வக்ஃபு செய்கிறேன் என்று நாமெல்லாம் தொடர்ச்சியான முறையிலே செய்து கொண்டேதான் இருக்குகின்றோம். உலகத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான், கிட்டத்தட்ட இஸ்லாமிய நாடு 54 நாடுகள் இருக்கின்றன. 54 நாடுகளில் விடவும் இந்தியாவிலே தான் வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு. நம்முடைய இந்திய திருநாட்டிலே 3 விஷயங்களின் மூலமாக நமக்கெல்லாம் தெரியும், 3 விஷயங்கள்ல தான் அதிகமான சொத்து இருக்குது. முதலிலே ஆர்மி என்று சொல்லக்கூடிய இராணுவ படை, இரண்டாவது இராணுவ படைக்கு அடுத்தால் ரயில்வேயிலே எண்ணற்ற சொத்துக்கள் இருக்கின்றன. 3வது இடத்திலே மிகப்பெரிய ஒரு சொத்தை வக்ஃபுடைய சொத்தாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இப்படி இந்த ஒரு சொத்தை, இதை நம்மவர்கள் இந்த வக்ஃபுடைய விஷயங்களை மாற்றி அமைத்தால் என்ன என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு இன்று ஆளக்கூடிய இந்த அராஜக அரசு நம்மவர்களை மிகவும் சிந்திக்கவும் பயம்புறுத்தவும் தூண்டிக் கொண்டே இருக்குகின்றது. ஏதோ அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அந்த நாடாளுமன்றத்தில் சில எம்பிக்கள் எல்லாம் கேட்டார்கள், குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை வைத்து மட்டும் நீங்கள் இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, ஒரு கிறிஸ்துவருடைய ஆலயத்திலோ இஸ்லாமியர்களை நீங்கள் நியமிப்பீர்களா? அல்லது இந்துக்களுடைய கோயில்களில் நீங்கள் இஸ்லாமியர்கள் நியமிப்பீர்களா? இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை மட்டும் ஏன் மாற்ற துடிக்குகிறீர்கள் என்று ஒரு எம்பி அந்த இடத்துல கேட்க நேரத்தில் அப்படியே சர்ச்சையாகிட்டே போகுது. அந்த சட்டத்தை பாஸ் பண்ணணும் சொல்றாங்க. இந்திய திருநாட்டுல கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய திருநாள் சுதந்திரம் பெற்று 1954வது வருஷத்துல இந்த வக்ஃபுடைய சட்டத்துல சில திருத்தங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அப்படியே வந்து கொண்டே இருந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் 1995ஆம் வருடம் வக்ஃபு சட்டத்தை திருத்தி மாற்றி அமைக்க வேண்டும் என்று அதற்கென்று ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி வாரியத்திலே ஒப்படைக்கப்பட்டு எல்லா விஷயங்களுமே அந்த வக்ஃபு வாரியம் என்ன கணக்கிடுகின்றதோ அதைத்தான் செய்ய முடியக்கூடிய ஒரு அதிகாரத்தை கவர்மெண்ட் கொடுத்தது என்பதை நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். ஆனாலும் என்னவோ இன்றைய காலகட்டத்தில் இந்த நேரத்திலே இந்த ஒன்றிய அரசு மிக துடித்துக் கொண்டே இருக்கின்றது. சொல்கிறார்கள், நாம் எல்லாம் தெரிந்த ஒன்றுதான், நமக்கெல்லாம் அறிந்த ஒன்றுதான். முதலில் இந்த வக்ஃபு என்றால் என்ன என்பதை முதலில் நாம் அறிய வேண்டும். வக்ஃபு என்று சொன்னால் அரபியுடைய வார்த்தையிலே நிறுத்துதல், ஸ்டாப்.
அல்லாஹுக்காக மட்டுமே இதை நான் செய்கிறேன் என்ற நிய்யத்தை வைத்துக் கொண்டு அந்த ஒரு விஷயத்தை தான தர்மங்கள் செய்வது என்பதற்கு பெயர்தான் முதலிலே வக்ஃபு என்று சொல்லப்படுகின்றது. இப்படி வக்ஃபுடைய சொத்துக்கள் என்னென்ன எப்படியெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ந்து தொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு அவர்கள் நம்முடைய இந்திய திருநாட்டிலே கணக்கு அரசு கெஜெட்டிலே எழுதப்பட்டு இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். இஸ்லாத்திலே வக்ஃபு சொத்துக்கள் கிட்டத்தட்ட 8,65,646 சொத்துக்கள் இருக்குதான் நம்முடைய இந்தியாவில். உலக நாடுகள், அரபு நாடுகளை விட இது அதிகமா இருக்கு. பொதுவாகவே நமக்கு ஒரு விஷயம் நம்ம உலகத்துல பார்க்கிறோம், நம்மளோட ஒருத்தர் நல்லவராக இருந்து சொன்னா அவர் நம்மளோட ஒரு மேல அதிகமான ஒரு படியில முதல் போட்டு ஏதோ தொழில் செய்யறாருன்னு சொன்னா அவரை போல நம்ம வரணும், அவரை ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம்லாம் மனுஷனுடைய இயல்பு இது. ஆனாலும் என்னவோ இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், அதுவும் 40 சட்ட திருத்தம் 40 திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இந்த மத்திய அரசு கிட்டத்தட்ட 8ஆம் தேதி அன்று ஒரு அறிக்கையை விட்டு கடைசியிலே அது கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியிலே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. இது அனைவரும் சரிபார்த்து இந்த விஷயங்கள் எப்படி அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாடாளுமன்ற கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. நண்பர்களே, நாம் துவா செய்ய வேண்டும் அதிகமான முறையிலே. உலகத்தில் எவ்வளவு நாம் முதலில் சொன்னது போல எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய இந்த இஸ்லாமிய மக்களை, சிறுபான்மையின் மக்கள் என்று சொல்லக்கூடிய நம்மவர்களை மட்டும் இந்த அரசு எப்பொழுதுமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நல்ல வேளை அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் நடந்து முடிஞ்ச தேர்தல்ல ஏதோ பாதி அளவுக்கு தான் வந்தாங்க, இல்லைன்னா நம்மளை இன்னார் ஒரு வழி பண்ணிருப்பான் அந்த அரசு. எல்லாம் தெரியும், நமக்கு தெரியுங்களா? எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் என்பதை நாம் முதல்ல ஈமான் கொண்டிருக்கிறோம். மற்ற ஏனைய சமுதாயத்துக்கள் எல்லாம் வக்ஃபு என்பது இல்லை. ஏன்னா அங்க மறுமை நாளுடைய இது கிடையாது, மறுமை நாளுடைய நம்பிக்கை என்பது இல்லை. ஆனால் முஃமின்களாகிய நம்மவர்கள் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் மறைவானவற்றையும் கொண்டு நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிற ஒரு காரணத்தினால் என்னவோ நம்முடைய ஈமானுடைய பலத்தினால் எவ்வளவு பெரிய சர்ச்சைகள் வந்தாலும் அல்லாஹு தாலா அதை லேஸ்படுத்தி விடுகிறான் என்பதாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதன் அடிப்படையில் நம்முடைய இந்தியாவிலே 8,65,646 சொத்துக்கள் வக்ஃப் சொத்துக்கள் இருக்கு. அதிலும் குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டில் சொல்றாங்க 60,223 சொத்து. ஒவ்வொரு சொத்துடைய மதிப்பும் பல ஏக்கர்கள், பல கோடி கணக்குகள். சும்மா சாதாரண 1 லட்சம் 2 லட்சம் என்று நாம் நினைத்து விட முடியாது. அந்த அளவுக்கு இந்த வக்ஃபுடைய சொத்து நம்முடைய தமிழ்நாட்டிலேயே 60,000க்கு மேல இருக்குன்னு சொன்னா அந்த வக்ஃபு சொத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த வக்ஃபை நம்மவர்கள் நல்ல முறையிலே எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று அந்த வக்ஃபு செய்தவர்கள் செய்தார்களோ, சொல்லப்படுகிற அரபியிலே அல் முவாக்கிஃப், வக்ஃபு செய்யக்கூடியவர். அந்த வக்ஃபு செய்யக்கூடியவர் நான் ஒரு நிய்யத்துடன் வக்ஃபு செய்கிறார். உதாரணமாக ஒரு இடத்திலே ஒரு சத்திரம் கட்டி அந்த இடத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று ஒரு கூடாரம் அடித்திருந்தால் அந்த கூடாரத்தை அடித்து வக்ஃபு செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த விஷயத்திலே அவர் எந்த நிய்யத்தில் அவர் செய்தாரோ, வக்ஃபு செய்தாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். இதற்கு மாறாக இன்னும் நல்ல பல விஷயங்கள் மார்க்கத்தில் இருக்கு, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னா அது இல்லை. முதலிலே வக்ஃபு என்பது, முதல் வக்ஃபு செய்து விட்டோம் என்று சொன்னாலே அதுக்கு நம்முடைய ஓனர்ஷிப்ல இருந்து காலி ஆயிடுறோம். அந்த சொத்து நம்முடைய சொத்து அல்ல, அல்லாஹ்வுடைய சொத்து. அதனால்தான் சொல்கிறார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நற்செயல்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வக்ஃபையும் ஒரு உதாரணத்தை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் எடுக்க முடிகின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினர்களே, இதே போல கல்விக்கு அல்ல, கல்வியுடைய நிறுவனங்கள், மருத்துவ நிறுவனங்கள், இன்னும் பல பல என்னென்ன நிறுவனங்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் இருக்கின்றதோ அத்தனைக்குமே வக்ஃபு செய்யக்கூடிய மாண்பாளர்கள் இருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் முகலாயர்கள் தான் மிகப்பெரிய ஒரு அரசாட்சி செய்து கொண்டிருந்தாங்கிறது வரலாறுல நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். அவங்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த வக்ஃபுடைய சட்டமும் வக்ஃபுடைய சொத்தும். பல ஆயிரக்கணக்கான பல ஏக்கர் கணக்கில் அவங்க எல்லாம் ஆரம்பத்தில் வக்ஃபு செய்து அந்த சொத்தை அல்லாஹ்வுக்காக விட்டு சென்ற காரணத்தினால்தான் இன்னைக்கும் பல பரக்கத்துகள் அதன் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகின்றது. நமக்கெல்லாம் தெரியும்,
கல்வியுடைய விஷயங்களிலே கல்வி ஸ்தானங்களுக்கு அதிகமான முறையிலே வக்ஃபு செய்த இடம் எதுன்னு சொன்னா எகிப்துல அஸ்கர் என்ற யூனிவர்சிட்டி, அந்த பெரிய டாப்பான யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் அதிகமான முறையில் மிஸ்ரில் இருந்து, இலங்கையில் இருந்து, இன்னும் பல ஆசிய கண்டங்களில் என்னென்ன நாடுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறோ அத்தனையிலுமே மிகப்பெரிய ஒரு சொத்தை அன்றைய காலகட்டத்திலே அந்த யூனிவர்சிட்டிக்கு, அஸ்கருடைய யூனிவர்சிட்டிக்கு வக்ஃபு செய்தார்கள். ஆக இப்படி கல்விக்கும் வக்ஃபு செய்ய வேண்டும், பள்ளிவாசல்களுக்கும் வக்ஃபு செய்ய வேண்டும், இதுமல்லாமல் மதரசாக்களுக்கும் அதிகமான முறையில் வக்ஃபு செய்ய வேண்டும். மதரசாக்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஆலிம்களை உருவாக்கக்கூடிய ஹாஃபிர்களை உருவாக்கக்கூடிய அந்த மதரசாக்களுக்கும் நம்மவர்கள் வக்ஃபு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த வக்ஃபின் மூலமாகத்தான் நமக்கு அந்த சதகத்துன் ஜாரியா என்று கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு தர்மம், நிலையான தர்மம் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு நமக்கு அந்த தர்மத்தின் மூலமாக நம்முடைய கபருடைய வாழ்க்கை வெளிச்சமாகும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வினர்களே, ஆக இந்த வக்ஃபுடைய விஷயங்களை, சட்டத்திட்டங்களை நாம் எல்லாம் பல நேரங்களிலே படித்திருக்கிறோம், அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் கூட நம்முடைய இஸ்லாத்துடைய மார்க்கத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே வக்ஃபு என்பது முதலாக எப்பொழுது வந்தது என்று சொன்னால் சய்யிதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதலிலே வக்ஃபு செய்தார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் இருக்கின்றது, பிடித்தமான ஒரு பொருள் இருக்குகின்றது, கைபரிலே எனக்கு கிடைத்த ஒரு பொருட்கள் எல்லாம் இருக்குகின்றது, இதை நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ்? ஃபமாதா தஅமுரினி யா ரசூலுல்லாஹ், இந்த விஷயத்தில் எனக்கு நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்கள் யா ரசூலுல்லாஹ் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த இடமும் இருக்கின்றதோ அந்த இடத்தை நீங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்காக வக்ஃபு செய்து விடுங்கள், மக்களுடைய பயன்பாட்டுக்காக வக்ஃபு செய்து விடுங்கள், வக்ஃபு செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு 3 நிபந்தனைகள் அந்த இடத்திலே வைக்கின்றார்கள். அந்த வக்ஃபுடைய இடத்திலே வக்ஃபு செய்து விட்டதுக்கு பிறகு உங்களுக்கும் சொந்தம் அல்ல அந்த இடம், அடுத்து அந்த இடத்துக்கு என்று யாரேனும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு வாரிசும் இருக்கக்கூடாது, அல்லது அந்த சொத்தை உங்களுக்கு தெரியாமல் யாரும் ஒருவரும் விற்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு 3 நிபந்தனைகளை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எடுத்துரைத்து கடைசி நேரத்தில் அந்த கைபரிலே கிடைத்த விஷயங்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்ஃபு செய்து விட்டார்கள். அல்லாஹுக்கா என்பது புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. அதே போல்தான் நாம் முதலில் வாசித்த ஆயத்து லன் தனால் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நாடியவற்றை உங்களுக்கு எது மனசுல விருப்பமா இருக்கோ அதை மக்களுக்கு பயன்படும் அளவில் நீங்கள் செலவு செய்யலன்னு சொன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்காது என்ற ஒரு ஆயத்து இறங்கிய நேரத்தில் சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கென்று சொந்தமான ஒரே ஒரு தோட்டம் மட்டும்தான் இருக்குகின்றது, இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃபு செய்ய விரும்புகிறேன், நான் செய்யலாமா என்று அவர்கள் கேட்க உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். உடனே அந்த தோட்டத்தை அப்படியே தன்னுடைய மனைவியிடம் சென்று அந்த தோட்டத்தில் தான் ஒரு குடிசை கட்டி அந்த தோட்டத்தில் தான் தங்கியிருந்தார்கள் காலமெல்லாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தன்னுடைய மனைவியிடத்திலே சென்று சொல்கிறார்கள், நான் இந்த சொத்தை, இந்த நம்முடைய தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃபு செய்து விட்டேன், எனவே நாம் வெளியேறிட வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு வக்ஃபுடைய சட்டங்கள் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. நினைச்சவங்க எல்லாம் அதிகாரம் எடுத்துக்கிறாங்க, நினைச்சவங்க எல்லாம் கணக்கை மாற்றி வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் மறைத்து வைக்கணும், அப்படியெல்லாம் மறைத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் வக்ஃபுடைய விஷயங்கள் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்மையான அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போலதான் ஒரு சஹாபி அவர்கள் ஷஹீதாகி வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான அந்த சஹாபி அவர்கள் கபருல வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவன அந்த சஹாபி அவருடைய மனைவிடத்தில் சென்று கேட்கப்படுகிறது. இவர் நல்ல மனிதர் தான், நல்ல முறையிலே தொழுது கொண்டே இருந்தார். ஆனால் இவர் ஆரம்பத்தில் என்ன செய்திருந்தார், அவர் ஏதேனும் ஒரு விஷயத்தை வக்ஃபு செய்கின்றேன் என்று நிய்யத்து வைத்த நிலையிலே அவர் வஃபாத் ஆகிவிட்டார். ஆனாலும் அந்த நேரங்களிலே அவர்
அந்த விஷயத்தை வக்ஃப் செய்யவில்லை, இதனால் கூட இவர் அதாபு செய்யப்படலாம். எனவே நீங்கள் சென்று அவருடைய பெயரிலே அந்த இடத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்து விடுங்கள் என்பதாகும் ஒரு சஹாபி அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாறுகளிலே காண முடிகின்றது. எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வினர்களே, இன்றைய காலகட்டம் மிகவும் மோசமான காலகட்டம். எப்படியெல்லாம் திசை திருப்பி நம்மவர்களை நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த ஒன்றிய அரசு துடித்துக் கொண்டிருக்கின்றதோ, அந்த விஷயத்திலே அனைத்திலுமே அவர்கள் தோல்வி அடைந்து நாம் தான் ஜெயிக்க வேண்டும் என்று இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த வக்ஃபுடைய சொத்து என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அவர்களுக்கென்று ஒரு அதிகாரியை நியமித்து வைத்து, அது இன்னும் இப்போ திருத்தக்கூடிய சட்டத்தில் என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தை அது ஒரு வக்ஃபு சொத்து இல்ல, வேற ஒருத்தருடைய சொத்து. ஆனா வக்ஃபு சொத்து அசலா வக்ஃபு சொத்தா தான் இருக்கு. ஆனா அவர் போராடி இன்னொருத்தர்கிட்ட போய் அவன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ திருத்தக்கூடிய சட்டத்தில் என்ன வரும்னு சொன்னா, அந்த வக்ஃபுடைய சட்டத்துல மாவட்ட கலெக்டர்கிட்ட ஒப்படைக்கிறாங்களாம். கலெக்டர் போய் அந்த கலெக்டர் அவங்க என்ன உத்தரவிடுறாங்களோ அதுதான் செல்லுபடியாகும். இப்படி நம்ம இந்த வக்ஃப் சட்டத்துங்கள்ல பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய அருளால் சொல்லக்கூடிய நேரம் இல்லை, ஜும்மாவுடைய நேரம் குறுகிய நேரம். எனவே இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான். நான் முதல்ல சொன்னது போல நாம் 3 விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 3 விஷயங்களிலே அதிகமான முறையில் அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்தக அமல் துண்டிக்கப்படும் இல்லா மின் சலாசா. 3 விஷயத்துல தான். சதக்கத்துன் ஜாரியா அதிகமா செய்யணும், நிரந்தரமான தர்மம் அதை செய்யணும், அடுத்தபடியாக கல்வி நல்ல முறையில் கற்று பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும், அந்த கல்வியின் மூலமாக பல மக்கள் பிரயோஜனம் பெறணும். 3வது விஷயத்தை சொல்லி முடித்தார்கள், மரணமானதற்கு பின்னால் குழந்தை அவருக்காக துவா செய்யணும். வலதன் சாலிகன் எதுவுலவு, சாலிகான குழந்தைய தனக்கென்று துவா செய்யக்கூடிய குழந்தையை விட்டுட்டு போகணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக சொன்னாங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து நம்முடைய கபூரிலையும் வர வேண்டும். அந்த ஒரு பரக்கத்தினால் நம்முடைய மஹ்ஷருடைய வாழ்க்கையும் வெற்றி ஏற்று சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வினர்களே, நாம் அதிகமான முறையிலே இந்த ஜும்மாவுடைய நேரமல்ல மற்ற வக்துகளிலும் தங்களிடம் கேட்டுக்கொண்டது என்னவென்றால், அதிகமான முறையில் துவா செய்யுங்க. தனிப்பட்ட முறையில் இந்த வக்ஃபு சட்டம் எந்த ஒரு காரணத்தினாலும் ஒன்றிய அரசால செயல்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஃபெயில் ஆக்கிடணும். அல்லாஹ் அவங்க மனசை மாற்றி அவர்களுக்கு ஒரு தர்பியத்தை கொடுத்து, முஸ்லிம்கள் என்றால் யார், அவர்கள் இல்லாவிட்டால் இந்த உலகமே இயங்காது என்று சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த வக்ஃபுடைய சட்டத்தை அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துவா செய்வோமாக. வல்லவனாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஃபிரு துஆ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.